எம்ஐ உடனான போட்டியில தோல்வி அடைந்ததன் மூலமா இந்த சீசன்ல 6வது தோல்வியை பதிவு செய்திருக்காங்க சிஎஸ்கே. இனி இருக்கிற 6 போட்டிகள்ல 6யும் ஜெயிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்கு. அடுத்த 6 மேட்ச்ல எஸ்ஆர்எச், பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, கேகேஆர், ஆர்ஆர் மற்றும் ஜிடி கூட மோதணும். 0.1% தான் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான சூழ்நிலையில இருந்து 2010ல சிஎஸ்கே, 2014ல எம்ஐ, போன வருஷம் ஆர்சிபி மாதிரி நிறைய முறை அதல பாதாளத்துல இருந்தும் ஒரு அணி பிளே ஆஃப்ஸ்க்கு போயிருக்கு. சோ சிஎஸ்கேவுக்கும் சரி ஆர்ஆருக்கும் சரி இனிமேல் மிராக்கிள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஃபியர்லெஸ்ஸா விளையாடணும். போன மேட்ச்ல அறிமுகமான ஷைக் ரஷீத், இந்த மேட்ச்ல அறிமுகமான ஆயுஷ் மாத்ரே கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு. வன்ஸ் பேடியம் ஒரு நல்ல பிளேயர், அவருக்கும் டீம்ல வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஒரு நல்ல பிளேயிங் லெவனை சிஎஸ்கே வால இந்த சீசன்ல இது வரைக்கும் செட் பண்ண முடியல. அதுவும் பிளேயர்ஸ் கிட்ட இன்டென்ட் இல்லாதது தான் சிஎஸ்கே ஓட இந்த தோல்விக்கு காரணமா இருக்கு. தோனி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல இனி இருக்கிற 6 மேட்சையும் ஜெயிக்க பார்ப்போம், முடியலனா அடுத்த சீசனுக்கு சரியான வீரர்களை தயார் செய்வோம்னு சொல்லி இருக்காரு. சோ இந்த தோல்விகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு சிஎஸ்கே திரும்பவும் மீண்டு வரும் நம்புவோம். தோற்றால் பயிற்சி, தொடரும் முயற்சி. அதான்